வெனஸ்டே மார்னிங் அம்மா மார்னிங்கே தோட்டத்துக்கு போயிருந்தாங்க. அங்கிருந்து கொஞ்சம் கடலக்காய் பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. இந்த டைம் மழை அதிகமாக வந்ததுனால எப்பவும் இருக்கிறத விடவே கடலக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. டுடே ப்ரௌனி ஆர்டர் என்னன்னா கோதுமை நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஒரு அண்ணா உங்க தங்கச்சியோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக ப்ரௌனி ஸ்லாபா வேணும்னு கேட்டிருந்தாங்க. இவங்க தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நமக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி உங்களோட ஸ்பெஷல் ஒன்றை நீங்களும் சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ரௌனி ப்ரிப்பரேஷன் அண்ட் ஸ்டோரேஜ் பத்தி டெய்லி ஒரு டிப் சொல்லிட்டு இருக்கேன். டுடே டிப் 3 என்னன்னா, நம்ம ப்ரௌனி செய்யறதுக்காக யூஸ் பண்ற வெட் இன்கிரீடியன்ட், ட்ரை இன்கிரீடியன்ட் எல்லாமே ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் ஒரு 1 hour பிஃபோராகவே எடுத்து வெளியே வச்சிடலாம். சப்போஸ் முட்டையை ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்து வைக்க மறந்துட்டோம்னா வார்ம் வாட்டரில் 5 to 10 minutes முட்டையை வச்சு எடுத்தோம்னா நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌனி மேக்கிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. எனக்கும் அது நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்.